நெறைய விதமா ஹேர் டை அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல. இப்படி நினைக்கிறவங்க, அவர் இப்படியே இந்த மெத்தட்ல நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்ணி பாருங்க. செம்ம கருமையா நம்ம முடிய வந்து மாத்தி குடுக்குங்க. அது மட்டும் இல்ல மருதாணி போட்டு நெறைய பேர் செம்பட்டையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ஹேர் டைய ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்க. நான் கையில அப்ளை பண்ணிட்டு, அத தேய்ச்சு காட்டுறேன் பாருங்க. சுத்தமாவே போகவே இல்ல. அந்த அளவுக்கு என் முடியில வந்து பிடிச்சிருக்கு. ஒரு சூப்பரான ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு வந்துரலாம். இப்ப நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்புட்னா, இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். பீக்கங்காய். இந்த பீக்கங்காய் வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்க தூக்கி போடாதீங்க. இத வச்சு நம்ம சூப்பரா ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ண போறோம். உண்மையாவே இந்த பீக்கங்காய் வந்து நம்ம முடிய வந்து நல்ல கருமையா மாத்தி குடுக்கும். இப்ப நல்லா இந்த பீக்கங்காய் வந்து காஞ்சிருச்சு. நான் அதனால ஆ இத அப்படியே முழுசாவே நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு பாதி அளவு பீக்கங்காய் எடுத்துக்கிட்டா போதும். நம்ம பாதி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதையும் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆயிருக்குங்க. இந்த பீக்கங்காய் வந்து நம்ம முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ட்டு. அதனால் கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக முடியை வந்து நல்லா கருன்னு மாற்றிடும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீக்கங்காயை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இன்னொரு பொருளை சேர்த்துக்கலாம். முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் தாங்க. இந்த கருஞ்சீரகமும் அப்படி தான். இது ரெண்டும் சேர்க்கும் பொழுது நம்ம முடிக்கு இயற்கையாகவே நேச்சுரலாக நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கிது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது நைஸாக அரைக்கக்கூடாது. சும்மா கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். பொலன்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்படிலாம் என்ன ஆகுன்னா இது வந்து ரொம்ப சொதன்னு நமக்கு வந்துடும். இப்போ இது வந்து பொலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நான் வந்து இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கிறேன். இரும்பு கடாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஹேருக்கு இந்த அயன் சத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். எடுத்திருக்க முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா வெற்றிலை தாங்க. இந்த வெற்றிலை ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம முடிக்கு நல்லா வந்து கருன்னு மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லாமல் நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தானாக வளர வைக்கிறதுக்கு நல்ல ஒரு முக்கியமான பொருள். இப்போ ஒரு 5 வெற்றிலை எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து முழுசாக போடுறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, எந்த பூச்சிகளும் இல்லாமல். இப்போ நல்லா கட் பண்ணி போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம இது கூடவே வந்து சேர்க்க போகிறது இந்த செம்பருத்தி இலைகள் தான். நாட்டு செம்பருத்தியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செம்பருத்தி இலைகள் ஒரு 20 செம்பருத்தி இலைகள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த செம்பருத்தி இலைகள் நம்ம முடிக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கும். நேச்சுரலாக நம்ம முடியை வந்து வளர வைக்கிறதுக்கோ கருமையாக மாற்றுறதுக்கோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதனால தான் நம்ம செம்பருத்தி இலையை எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷாம்பு சிகக்காய் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்கும். தாராளமாக நார்மல் வாஷ் பண்ணாலே போதும். உங்கள் முடி இன்ஸ்டண்ட்டாக நல்லா உடனே கருமையாக மாறிடுங்க. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த செம்பருத்தி இலைகளை நம்ம அப்படியே எல்லாத்தையுமே பிச்சு உள்ளே போட்டுக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா பிச்சு போட்டாச்சு. அடுத்து நம்ம இது கூடவே எனக்கு வந்து செம்பருத்தி பூக்கள் வந்து இவ்வளோ தான் கிடச்சிது. இதில் ஒரே ஒரு பூ மட்டும் எல்லோ கலர். அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம ஹேர் டைக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த பூக்களையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு.
அடுத்து இது கூடவே சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா இந்த ஓமவல்லி இலை தாங்க. இந்த இலை வந்து நம்ம முடியை வந்து நல்லா வந்து கருமையாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த பிரச்சனைகளுக்கோ தலைவலி இருக்கிறவங்களுக்கோ பேன் பொடுகு தொல்லை இருக்கிறவங்களுக்கு இந்த ஓமவல்லி இலை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. அதனால் இந்த அளவுக்கு நான் ஓமவல்லி இலைகள் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இந்த பனி சீசனுக்கு ஓமவல்லி இலைகள் எங்கே பார்த்தாலும் நமக்கு கிடைக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் கையிலேயே. நல்லா மசைச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சோம்னாலே எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. நம்ம இதில் வந்து செம்பருத்தி இலைகள் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு பசையாக இருக்கும். அதுமாரி ஓமவல்லி இலைகள்லேருந்து நல்லா நீர் சத்து அதிகமாக இதில் வந்து இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள் பிசைஞ்சாச்சு எல்லாத்தையும். இப்போ அடுத்து நம்ம இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீக்கங்காயும் இந்த கருஞ்சீரகமும் அதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுடணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இதில் இருக்க ஜூஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜூஸை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி நம்ம இதிலேருந்து எடுக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம இரும்பு கடாயை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதி வரட்டும் நமக்கு. இப்போ இதை வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கொதித்து நமக்கு இப்போ பாருங்கள் இதனுடைய தண்ணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. ஆனால் இது வந்து நமக்கு நல்லா வெந்து வரும் பொழுது இதனுடைய ஜூஸ் வந்து நல்லா ஒரு டார்க் பிளாக் கலருக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கொதித்து சுண்டி நமக்கு வரட்டும். கண்டிப்பாக இரும்பு கடாயில் ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வரும். நார்மல் பாத்திரத்தில் இதை வந்து ரெடி பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள் இந்த அயன் கடாயினுடைய சத்துக்கள்லாம் இதில் இறங்கி நல்லா வந்து ஒரு கருமை நிறம் நமக்கு கிடைக்கிது பாருங்கள். நல்லா இது வந்து வேகட்டும், நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இது வெந்து வரும்பொழுது நமக்கு நல்லா வந்து ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் அப்படின்ட்டு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கூட நமக்கு வெந்து வரட்டும். அப்போ தான் நல்ல ஒரு டார்க் கலர் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக மாறிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சுட்டு. இப்போ நம்ம அப்படியே கீழே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதாவது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பவுலில் நான் இந்த ஜூஸை மட்டும் பிரித்து எடுக்க போகிறேன் தனியாக. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கிரே கலர் அழகாக தான் இருக்கிறேன். நல்லா கையிலே முடிஞ்சால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கையிலே ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. கையிலே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக பிடிச்சிருக்குன்ட்டு. இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ ஜூஸ் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துருக்கோம், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்போவுமே எந்த டை அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தலையில் நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் முடியில் வந்து நல்லா பிடிக்கும். இல்லைங்க, நான் இப்போ வந்து கெமிக்கல் ஹேர் டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு நிறைய சைட் எஃபெக்ட் வருது, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இந்த டையை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு உடனே நீங்கள் அந்த டையை வந்து யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் ஹேர் டை ஹேரில் இருக்கிற வரைக்கும் எந்த டையுமே உங்களுக்கு வந்து ஹேரில் ஒட்டவே ஒட்டாது. அந்த கெமிக்கல் ஹேர் டையோட எஃபெக்ட் போனால் தான் உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஹேர் டை வந்து உங்கள் முடியில் பிடிக்கும். எப்படியும் 1 வீக் அதை வந்து விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நேச்சுரல் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும். எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை. நிறைய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். இனிமேல் எனக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வர வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.